அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 19/1/2024 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அது செயலிழக்கக்கூடும். அதே போல் வங்கக்கடல் பொறுத்தமட்டில் தென்கிழக்கு பகுதியில், அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரக்கூடும். தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். குறிப்பாக வட மாநிலங்களில் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது. இதன் காரணமாக வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகாலையில் குளிருடன் கூடிய மூடு பனி பதிவாகி இருக்கும். ராஜஸ்தான், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில், அதாவது பல்வேறு இடங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கும். வட மாநிலங்களில் இரவு அதிகாலையில் குளிருடன் கூடிய மூடு பனி பதிவாகும் என்பதன் காரணமாக அதிகாலை நேரத்தில், குறிப்பாக அதிகாலை 4 மணி முதல் காலை 10 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் வட உள் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும், கொங்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் அதாவது ஓரிரு இடங்களிலும் மூடு பனி பதிவாகி இருக்கும். நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். புதுச்சேரி, காரைக்காலில் மூடு பனி பதிவாகியிருக்க வாய்ப்பு தென்படவில்லை. இருந்த போதிலும் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும். தெற்கு இந்திய பெருங்கடலில், அதாவது கடந்த ஜனவரி 12ஆம் தேதி வாக்கில் உருவான பெலால் புயலானது மொரிஷியஸ் தீவை நெருங்கி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதன் அருகே இருக்கக்கூடிய ரீயூனியன் தீவில் கரையை கடந்தது. குறிப்பாக ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது 200 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்து தற்சமயம் மொரிஷியஸ்க்கு தென்கிழக்கில் நீடிக்கிறது. நாளையுடன் அது செயலிழக்குமா அல்லது நீடிக்குமா என நாளை ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். அதே சமயத்தில் ஆங்க்ரேக் புயலானது இன்றும் புயலாக நீடிக்கிறது. நாளை முதல் அது வலுவிழக்கக்கூடும். ஜனவரி 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக குறிப்பாக எந்த நாடும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. தென் இந்திய பெருங்கடலில் நிகழ்வை பற்றி தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை எங்கே பதிவாகும் என பொறுத்த மட்டில் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே மழைக்கு சாதக சூழல் தென்படுகிறது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில், டெல்டா பொறுத்த மட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும். கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் மழைக்கு சாதக சூழல் தென்படுகிறது. தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். அதே வேளையில் விருதுநகர், தென்காசி,
ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது. அதே போல் ஒரு சில இடங்களில் கனமழை பொழியும். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் கனமழை பதிவாகும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் தென் மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். புதுச்சேரி, காரைக்காலிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் மழை தொடரும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும் பிற இடங்களில் ஆங்காங்கேயும் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும். புதுச்சேரி, காரைக்காலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். இலங்கை பொறுத்தமட்டில் பருத்தித்துறை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், அமரிவயல், திருகோணமலை, மட்டக்களப்பு, அனுராதபுரம், ரத்னபுரி, அம்பாறை, அம்பன்தோட்டா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும். லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும். நாளை ஜனவரி 20, 21 தேதிகளில் பரவலாக மழை பொழியும். சிங்கப்பூர், மலேசியாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு குறைவான இடங்களிலும், ஜனவரி 20, 21 தேதிகளில் சற்று கூடுதல் இடங்களிலும், ஜனவரி 22, 23 தேதிகளில் பரவலாக மழை பொழியும். அதன் பிறகு தினசரி மழை பொழிவிற்கு சாதக சூழல் தென்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.